எல்லாருக்கும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் போற்றி வணங்குகின்றேன். அடியார் பெருமக்களோடு நானும் ஒருவராக இருந்து சிவபெருமானை சிந்திக்க வேண்டும் என்று எல்லா அடியார் பெருமக்களும் விரும்புவார்கள். சிவபெருமானும் அதைத்தான் விரும்புவார். அடியார் கூட்டத்தோடு தானும் ஒரு அடியவர்க்கு அடியவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான சூழ்நிலை வருகின்ற ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது ஆனி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது. நம்முடைய சின்ன கைலாயத்தில் புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சின்ன கைலாயத்தில் ஒரு திருவாசக மாநாடு நடைபெற இருக்கிறது. வருகின்ற ஜூன் 26 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் வந்துடணும். திருவாசக எழுச்சி மாநாடு. அதை எப்படி சொல்லணும்னு கேட்டால் திருவாசக ஞான வேள்வி மாநாடுன்னு சொல்லுவோம். நம்முடைய இந்த காலகட்டத்தில் திருவாசகத்தினுடைய விழிப்புணர்ச்சி ஓரளவுக்கு நமக்கு இப்பொழுது அறிந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டு விழாவில் திருவாசகத்தை முற்றும் எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு 100 பேர் எழுதினாங்க. அவங்களுக்கு சான்றிதழ் பாராட்டு கொடுத்தோம். சிவகுமார் ஐயா திருவண்ணாமலையில் சென்ற ஆண்டு மாநாடு வைத்தார். ஒரு 1000 பேருக்கு மேலே எழுதினாங்க. அப்புறம் 5000 பேர் 10,000 பேர் எழுதுகிறாங்க. இப்போ இன்னும் பெரிய முயற்சியாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள், தமிழ் தெரிஞ்சவன் தெரியாதவன், சிவபெருமானை புரிந்தவர்கள் புரியாதவர்கள், சிவபெருமான் மீது சிறிதளவேனும் அன்பு படைத்தவர்கள் அனைவரும் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் புரட்சியை திருவாசகத்தை சுவாசித்து கொண்டிருக்கக்கூடியவர், திருவாசகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர், மாணிக்க வாசகரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் சிவகுமார் ஐயா, திருவண்ணாமலை சிவகுமார் ஐயா. அவர் இந்த மாபெரும் புரட்சியை செய்ய இருக்கின்றார். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு தமிழ்ச்சங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பானது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களை வைத்து ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான பேர் திருவாசகத்தை எழுதக்கூடிய ஒரு புரட்சியை செய்ய இருக்கின்றோம். அந்த ஞான வேள்வியிலே நாமும் ஒருவராக கலந்து, நாமும் அதற்கான உழைப்பை கொடுத்து, நாமும் அந்த செயலிலே சேர்ந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். நம்மளால் தனியாக செய்த வெற்றி பெற முடியாது. எல்லாரோட சேர்ந்து செய்யும்போது நாமும் வெற்றி பெறுவோம், சைவமும் தழைக்கும். அதனால் அன்னைக்கு நம்முடைய சின்ன கைலாயத்தில் திருவாசக மாநாடு நடைபெற இருக்கிறது. காலையில் 6 மணிக்கே எல்லோரும் வந்துடுங்க. 7 மணிக்கு நாம் கூடப்பாக்கம் நிமிலீஸ்வரர் கோயிலேருந்து நடைப்பயணம் ஆரம்பித்து கைலாயத்துக்கு வர்றோம். கைலாயத்துக்கு வந்து நந்தி கொடி ஏற்றிட்டு காலை டிஃபனை முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் நாம் மாநாடு ஆரம்பிக்கிறோம். இந்த மாநாட்டில் ஐயா சிவகுமார் ஐயா என்ன பண்ணுறாரு, திருவாசகம் முற்றும் எழுதுதல் அப்படின்னு சொன்னால் நம்ம 51 பதிகங்களும் உட்காந்து ஒரே சமயத்தில் உலகம் முழுதும் எழுத முடியாது. அதனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சில பதிகங்களை நாம் குறைத்து அழகாக எழுதலாம். தேவையான பதிகம், முக்கியமான பதிகம், இதை மட்டும் நாம் அன்றைக்கி எழுத வைப்போம். இதெல்லாம் முக்கியமான பதிகம் அப்படியெல்லாம் நாம் எல்லாமே முக்கியம்தான், இருந்தாலும் அன்னைக்கு எதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒன்று போடுறாரு, திருவாசக 10 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நூல் நாம் அன்னைக்கு எங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். எல்லாருமே வாங்க. நம்ம காலகட்டத்தில் சைவத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும். நம்மை படைத்த இறைவனுக்காக நாம் ஏதாவது செய்யணும். அவர் நமக்கு எல்லாம் செய்கிறார். நாம் இந்த பிறவியில் பிறந்து என்ன தான் செய்தோம்? நான் இதனால திருநீர் அணிஞ்சுக்கிறேன், நான் ருத்ராட்சம் போட்டுக்கிறேன், நான் அங்கே திருவாசகம் முற்றுவதல் போனேன், இத்தனி முற்றுவதல் பண்ணேன், எல்லாம் வாயால் சொல்லின்னு இருக்கலாம். உண்மையான அடியாராக இருந்தால் இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்முடைய ஒத்துழைப்பை நாம் கொடுக்க வேண்டும். அவர் யார், அவர் சொல்லிட்டாக்கா நான் போயிடுவேனா, அதெல்லாம் ஒரு இடமா, இதெல்லாம் இவரா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, பர்சனலாக இழுக்காதீங்க. பர்சனல் யார் எப்படி வேணாலும் எப்படியாவது இருந்துட்டு போகிறாங்க. நமக்கு வேண்டியவர் இறைவன், பொது. அதை பாருங்கள். நம்மை அழைத்தவர் சிவபெருமான், அதை பாருங்கள். அவருக்காக வாங்க. அகத்திய மாமுனிவர் கைலாயத்தை விட்டு பிரிய முடியாது, கைலாயத்தை தினமும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட போராடி வாங்கினேன்.
கைலாயம் இங்கே வந்திருக்கு. நம்மால் கைலாயத்துக்கு போக முடியலனா கூட கைலாயமாகவே சிவபெருமான் இங்கே வந்திருக்கிறாரு. நம்மால் டெய்லி போக முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வந்து நாம் அவரை வணங்கி சிவபெருமான்கிட்ட நம்முடைய அந்த கர்மாவை நாம் ஒப்படைப்போம், நம்முடைய கடமையை ஒப்படைப்போம். அதனால் வருகின்ற ஜூன் மாதம் 26ஆம் தேதி எல்லாரும் வாங்க. மாநாடு மதியம் முடிஞ்சிட்ட பிற்பாடு அறுசுவை உணவு இருக்குது. அதைத் தொடர்ந்து திருவாசக விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய ஞான வேள்வி நடைபெற இருக்கிறது. அதிலே கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ளலாம். என்னால் முழு நாள் என்னால் ஒதுக்க முடியாது, எனக்கு இங்கே அமெரிக்காவில் வேலைக்குது, இங்கே வேலைக்குது, அங்கே வேலைக்குது, போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு அரை நாள் சைவத்துக்காக இங்கே நாம் ஒதுக்கி சைவத்துக்காக நாம் தொண்டு செய்ய இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். அன்போடு அழைக்கின்றேன். போற்றுவோம் நமச்சிவாய. வேற்றுமை பார்க்காதீர்கள். அவர் இந்த இடத்துக்கு வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை வைத்து எடை போடாதீர்கள். சிவபெருமான் வருகிறார், அகத்திய மாமுனிவர் வருகிறார், சித்தர்கள் வருகிறார்கள், அடியார் பெருமக்கள் வருகிறார்கள், நீங்கள் வருகிறீர்கள். முக்கியத்துவமான ஒரு மாநாடு. அனைவரும் வாருங்கள். போற்றுவோம் நமச்சிவாய. போற்றுவோம் நமச்சிவாய. வாங்க.